Hi friends, good morning. இது ஆறாவது வீடியோ Mrb Physiotherapist grade 2 preparation போயிட்டு இருக்கு. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களை நீங்களே எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் தெரிஞ்சுதுன்னா ஓகே, தெரியலன்னா நம்ம இன்னும் நிறையா படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹோப்பை வந்து நீ இதில் வந்து விடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 15க்கும் நம்ம வந்து ஆன்சர்ஸையும் செக் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர்ஸை கடைசியில் சொல்கிறேன், உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 15 யாரெல்லாம் எடுக்கிறீங்க, இடையில நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவும் நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு மேலே நம்ம போட போகிறோம். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸ்லோலி நம்மளோட வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 56. A 78 years old female who has osteoporosis and reports mid-thoracic back pain during assessment, what characteristic posture should be the physiotherapist expect the patient to have? A 78 years old female who has osteoporosis and reports mid-thoracic back pain during assessment, what characteristic posture should the physiotherapist expect the patient to have? A. Increased cervical lordosis, increased thoracic hyposis, decreased lumbar lordosis, decreased cervical lordosis, increased thoracic kyphosis, decreased cervical lordosis, decreased lumbar lordosis, increased cervical lordosis. ஸோ ரைட் ஆன்சர் என்ன வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த லார்டோசிஸு, கைப்போசிஸு, ஸ்கோலியோசிஸு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜிஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் biceps brachii act as flexor of knee, extensor of elbow, flexor of elbow, extensor of knee. Biceps brachii act as flexor of knee, extensor of elbow, flexor of elbow, extensor of knee. 58. Minute volume is equal to FiO2 into PEEP. இந்த பீப்புக்கு எக்ஸ்பான்ஷன் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். FiO2க்கும் தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து சொல்லுங்கள். FiO2 டிவைடட் பை PEEP, tidal volume into respiratory rate, tidal volume divided by respiratory rate. இந்த வென்டிலேட்டரில் வர இந்த செட்டிங்ஸில் உள்ள எக்ஸ்பான்ஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லங்ஸில் வேறு என்னென்ன எக்ஸ்பான்ஷன் இருக்குது, FEV இருக்குது, ரெஸ்பிரேட்டரி இன்ஸ்பிரேட்டரி வேல்யூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன அதில் வந்து டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பான்ஷன் வருதோ அதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 59. Dash splint is prescribed for the clave hand deformity. Dash splint is prescribed for clave hand deformity. Cock up, knuckle bender, pancake, shorter opponents. So dash splint is prescribed for clave hand deformity. Cock up, knuckle bender, pancake, shorter opponents. Question number 60. Colles fractures occurs at distal 1/3 of the radius, proximal 1/3 of the radius, olecranon process of the ulna, distal 1/3 of the ulna. So right answer என்ன? கொஸ்டின் நம்பர் கோலிஸ் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த ஆன்சரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 61. இன் கேஸ் ஆஃப் யூனிலேட்ரல் ஃபெரினிக் நர்வ் பால்சி with deep inspiration, the paralyzed half of the diaphragm is pulled up in the thoracic. முதல்ல யூனிலேட்ரல் ஃபெரினிக் நர்வ் பால்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டெர்மினாலஜிஸ் மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா with the deep inspiration, paralyzed half of the diaphragm is pulled up in the thoracic, pulled up in the abdomen, pushed up in the thoracic, pushed down in the abdomen. So right answer என்ன வரும்? 62. A physical therapist is evaluating 66 years old female who has history of severe head trauma following motor vehicle accident. The patient has difficulty with rapid alternating movement while performing neurological testing. The best term to describe this specific impairment is, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. A physical therapist evaluating 66 years old female who has history of severe head trauma following motor vehicle accident. The patient has difficulty with rapid alternating movement while performing neurological examination testing. The best term described in the specific impairment is ataxia. ஸோ இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டெர்மினாலஜிஸ் இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அட்டாக்சிமியா,
dysmetria, dysarthria, dysdiatocokinesia. ஸோ இதுக்கெல்லாம் டெஃபினிஷன் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுனாவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 63. வாட் இஸ் த ஃபைப்ரோமயாலஜியா? வாட் இஸ் த ஃபைப்ரோமயாலஜியா? இது ஸ்மால் tumors in the muscle tissue, a small collection of painful symptoms, extra growth of the fibrous tissue, tendon inflammation. What is fibromyalgia? ஸோ முதல்ல மயாலஜியானா என்ன, அப்புறம் ஃபைப்ரோமயாலஜியா, இது ரெண்டுக்கும் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் தெரிஞ்சுன்னா இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் சொல்லிடலாம். ஸ்மால் டியூமர்ஸ் இந்த மசில் டிஷ்யூ அப்படின்னா என்ன, அது ஒரு டெர்மினாலஜி. ஏ கலெக்ஷன் ஆஃப் த பெயின்ஃபுல் சிம்டம்ஸ், இது ஒரு டெர்மினாலஜி. எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆஃப் த ஃபைபர் டிஷ்யூ, இது ஒரு டெர்மினாலஜி. டெண்டன் இன்ஃப்ளமேஷன், இது ஒரு டெர்மினாலஜி. இந்த 4 டெர்மினாலஜியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 64. Patient with a tumor in the frontal lobe will not present with the following signs and symptoms. Patient with a tumor in the frontal lobe will not present with the following signs and symptoms. எது வந்து இருக்காது? Incontinence of urine and feces, hemiplegia, vernix dysphasia, emotional lability. So incontinence of urine and feces, hemiplegia, vernix dysphasia, emotional lability. Then 65, hyperextension of the interphalangeal joint, hyperextension of the interphalangeal joint IP of the finger is checked by the volar palate, extensor hood, tension of the skin, collateral ligament. Volar palate, extensor hood, tension of the skin, collateral ligament. 66, reverse Colles fractures is otherwise known as Barton's fractures, Smith fractures, Gallisi fracture, Potts fracture. So 67, so 55 ல இருந்து 70 வரைக்கும் நம்ம ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போறோம். 67, the space between dash and dash is refers as Norman's land. ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டில் PIP ப்ராக்சிமல் இன்டர்ஃபாலஞ்சியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்புக்கு டிஸ்டல் இன்டர்ஃபாலஞ்சியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MCPக்கு மெட்டாகார்போ ஃபேலஞ்சியல்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கொஸ்டின் இஸ் தி ஸ்பேஸ் பிட்வீன் த டேஷ் அண்ட் டேஷ் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் நார்மன்ஸ் லேண்ட். அப்படின்னா என்ன? PIP ஜாயிண்ட் அண்ட் டிப் ஜாயிண்ட், MCP joint and PIP joint, MCP joint and DAP joint, wrist joint and MCP joint. 68, the patient with a bone tumor has used the crutches with a partial weight bearing toe touch gait for the past 3 months. The patient with bone tumor has used the crutches with partial weight bearing toe touch gait for the past 3 months. When progress to the full weight bearing, the patient is unable to demonstrate a heel toe gait sequence with the involved extremity. Which one of the following disorder is the most likely origin of the gait abnormality? So question வந்து மெயினா எதுல வந்து உங்களுக்கு வந்து gait abnormality இருக்கும், இதுதான் மெயின் கொஸ்டின். plantar fasciitis, bunion toe, heel cord tightness, hammer toe. So to 68 right answer, plantar fasciitis, bunion toe, heel cord tightness, hammer toe. 69, the shoulder dislocation caused by the vigorous of flexion and internal rotation, flexion with external rotation, abduction with the external rotation, abduction with internal rotation. Last question, colposcopy is medical diagnostic procedure used for the examination of ovary, colon, uterus, cervix and vagina. Colposcopy is a medical diagnostic procedure used to examination of ovary, colon, uterus, then வந்து பார்த்தீங்கன்னா cervix and vagina. ஸோ ரைட் ஆன்சரை 1 by 1 சொல்கிறேன். 15க்கு 15 யாரெல்லாம் எடுத்தீங்க, இடையில கேட்ட டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். தெரிஞ்சுன்னா யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு திருப்பு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு திருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் மறக்காமல் இருக்கும். ஸோ ஆன்சர்ஸை சொல்லிவிடுவோம். 1 by 1 சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 70க்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 70க்கு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்த ஆன்சருக்கு, ஸோ அதில் வந்து மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஆன்சரை பார்த்து தான் படிக்கிறோம். 70க்கு ரைட் ஆன்சர்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cervix and vagina, colposcopy is related to cervix and vagina ஞாபகம் வச்சுக்கோங்க. 69க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ சி என்ன, அப்டக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ஷோல்டர் டிஸ்லொகேஷன் டியூ டு அப்டக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், அடக்ஷன் தென் ரொட்டேஷன். இதுக்கெல்லாம் அந்த டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்டக்ஷன், அடக்ஷன் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தென் அந்த அனாட்டமியில் வர ஆன்டீரியர், போஸ்டீரியர் மற்ற அந்த டெர்மினாலஜிஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 68க்கு ரைட் ஆன்சர் வந்து சி. heel cord tightness. Which one of the following disorder is most likely origin of the gait abnormalities na? 68க்கு ரைட் ஆன்சர் சி, heel cord tightness ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 67க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பி வந்து MCP joint, that means MCPனா metacarpophalangeal joint and PIP joint, proximal interphalangeal joint. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ஸ்பேஸ் இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், நார்மன்ஸ் லேண்டுன்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 66க்கு ரைட் ஆன்சர் பி, ஸ்மித் ஃப்ராக்சர்ஸ், ரிவர்ஸ் கோலிஸ் ஃப்ராக்சர்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்மித் ஃப்ராக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பஸ்ட் ஃப்ராக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், போஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். தென் இங்கே வந்து ஸ்மித் ஃப்ராக்சர் அதையும் பார்த்துக்கோங்க. தென் 65க்கு மற்ற ஃப்ராக்சர்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாட்டன் ஃப்ராக்சர்ஸ், தென் கேலிசி ஃப்ராக்சர்ஸ், பாட்ஸ் ஃப்ராக்சர் இதெல்லாம் எங்கே இருக்கும் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 65க்கு ரைட் ஆன்சர் ஏ, ஓலார் பேலட். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த இன்டர்ஃபாலஞ்சியல் ஜாயிண்ட் ஃபிங்கர்ஸ் இஸ் செக்டு பை த ஓலார் பேலட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 65க்கு ரைட் ஆன்சர் ஏ. தென் 64க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ சி வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்னிக்ஸ் டிஸ்பேசியா, இதில் வந்து நாட்னு கேட்டிருக்காங்க. பேஷண்ட் வித் டியூமர் இஸ் ஃப்ராண்டல் லோப் வில் நாட் பிரசன்ட் த ஃபாலோயிங் சிம்டம்ஸ்னா என்ன இருக்காது அப்படின்னா வெர்னிக்ஸ் டிஸ்பேசியா வந்து இருக்காது. தென் 63க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பி வந்து இது கலெக்ஷன் ஆஃப் த பெயின்ஃபுல் சிம்டம்ஸ், இட் இஸ் கால்ட் fibromyalgia, that means collection of the painful symptoms. அப்போ the tumor in the muscle tissue, extra growth of the fibrous tissue, tendon inflammation இதுக்கெல்லாம் அந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 62 டி, டயட்டோகைனேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த பெரிய கொஷினாக இருக்கிறதுனால இது ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கோங்க. 62க்கு ரைட் ஆன்சர் வந்து டி. தென் 61க்கு ரைட் ஆன்சர் ஏ, புல்ட் அப் இன் த தொராக்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னிக் நோ பால்சி யூனிலேட்டராக இருக்கும்போது என்ன வந்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னா புல்ட் அப் த தொராசிக் வித் அ டீப் இன்ஸ்பிரேஷனில் பேரலைஸ்டு ஹாஃப் ஆஃப் த டயஃப்ரம் இஸ் புல்ட் அப் இன் த தொராக்ஸில் இருக்கும். ஸோ இந்த டயஃப்ரம் வந்து புல்ட் அப் இன் த தொராக்ஸ். ஸோ 60க்கு ரைட் ஆன்சர் வந்து ஏ வந்து டிஸ்டல் 1/3 ஆஃப் த ரேடியஸ் கோலிஸ் ஃப்ராக்சர், தட் இஸ் கால்டு டிஸ்டல் 1/3 ஆஃப் த ரேடியஸ். அந்த ஃப்ராக்சர் வந்து நம்ம வந்து கோலிஸ் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 59க்கு ரைட் ஆன்சர் பி, knuckles bender, dash splint is a prescribed by the club hand deformity க்கு knuckles bender ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காக்கப்பு, பேன்கேக்கு, ஷார்ட் ஆப்போனன்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். 58க்கு ரைட் ஆன்சர் சி, டைடல் வால்யூம் இன்ட்டு ரெஸ்பிரேட்டரி ரேட், தட் இஸ் கால்டு மினிட் வால்யூம். 58க்கு ரைட் ஆன்சர் சி. தென் 57க்கு ரைட் ஆன்சர் சி, flexor of the elbow, biceps brachii is act as a flexor of the elbow. 57க்கு ரைட் ஆன்சர் சி. தென் 56க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ தான், இன்க்ரீஸ்டு cervical lordosis, இன்க்ரீஸ்டு thoracic kyphosis. ஸோ 56க்கு ரைட் ஆன்சர் உங்களுக்கு வந்து ஏ. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்து, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இடையில கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.